காலை மலர்ல நாம சந்திச்சு பேச போற சிறப்பு விருந்தினர் தானம் இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஜெரி அவர்கள். வணக்கம் சார். வெல்கம் டு ஷோ. தானம்ங்கிற ஒரு அமைப்பை 1974 நீங்கள் ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு முழு நேர அமைப்பாக ஆரம்பித்தது ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இது தவிர உங்களுக்கு சமூக சேவையில் நிறைய ஆர்வம் இருக்குது. தானம்ங்கிற பற்றி விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. பல்வேறு சப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் 56 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. இதை பற்றிலாம் விவரமாக உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும் சார். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தானம்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனதின் காரணம் என்ன, இதோடைய நோக்கம் என்ன? ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே எத்தனையோ திறமைகளையும் சக்திகளையும் ஆற்றல்களையும் அதே சமயத்தில் தாங்கள் மட்டும் வாழாமல் அடுத்த தலைமுறையும் வாழக்கூடிய, அதே சமயத்தில் மற்ற பரந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் வாழக்கூடிய சாத்தியத்தை உருவாக்கக்கூடிய அந்த பக்குவமும் பண்பும் ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறார். மனிதனாக பிறந்தோன்னு சொன்னாவே நாம் நமக்காக வாழ்ந்தோன்னாக்க ஒரு தீவாக மாறிடும். எப்போ அந்த சமுதாயத்தில் ஒரு ஒன்றுபட்டு இருக்கிறோமோ அப்போ தான் நாமும் வாழலாம், மற்றவனையும் வாழ வைக்கலாம். எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் இந்த தத்துவத்தை தான், இந்த சித்தாந்தத்தை தான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த சமயத்தில் தான இயக்கத்தை பற்றி கேட்டீங்க. நம்ம ஒரு பெரிய விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் இருக்கிறோம். சமுதாயம் நல்ல விழிப்புடைந்த காலத்தில் இருக்கோம். 4 பேர் இன்னும் வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆதங்கம் தாகம் இப்போ அனைவருக்கும் பரவலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம உடலையே தானம் செய்யலாம். அந்த சமயத்தில் நம்ம உடலும் வளமைப்படும், மற்றவர்களும் சிறப்பு பெறுவார்கள். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சமயத்தில், அது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக, மதுரை பல்கலைக்கழகத்தை சார்ந்த அந்த அருளானந்த கல்லூரியில் படித்த சமயத்தில் மதுரை மருத்துவக் கல்லூரியிலிருந்த இந்த இரத்த வங்கியை சார்ந்த அன்பர்கள், அன்பு நெஞ்சங்கள், அவர்கள் எங்களுடைய கல்லூரியிலும் பேசினார்கள். அதாவது அந்த சமயத்தில் மதுரையில் ரத்தம் கிடைக்காத இருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் பேசினார்கள். அப்படி பேசிய சமயத்தில் சொன்னார்கள், அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் முன்வந்து தருகின்றோம், மற்ற கல்லூரி மாணவர்களும் வரலாமே என்று. அதுதான் வித்தாக இருந்தது. அந்த வித்தியனை நான் எங்களுடைய கல்லூரியிலே பரவலாக பேச ஆரம்பித்தேன். நல்ல வேளையாக அப்போது இருந்த கல்லூரி நிர்வாகம் அதற்கு உறுதி தந்தது. எங்களுடைய லட்சியமாக, இலக்காக, மையமாக எப்படி வைத்து கொண்டோம் என்றால், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நம்ம நிச்சயம் பிறந்தோம், இருப்போம், இறப்போம். அந்த சமயத்தில் மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு முன்னால் 4 பேரை வாழ வச்சுட்டு போவோம்னு சொல்லி உடல் தானம் செய்வோம். அதுதான் தான இயக்கத்துடைய லட்சியம், மையம். அந்த சமயத்தில் முறை சாராமல், அதாவது ரத்தம் தானம் செய்ய ஆரம்பித்தாலும் கூட ஒரு சிறப்பான முறையில் அதற்கு ஒரு அமைப்பு கொண்டு வரவில்லை. அதன் பிறகு கடந்த ஒரு 35 ஆண்டுகளாக நான் எங்கெங்கே இந்த கிராமங்களிலோ சேரிகளிலோ வேலை செய்த எல்லா இடத்திலும் அந்த சாதாரண சராசரி மக்கள் மத்தியிலேயே இந்த தானங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி, அந்த சமயத்தில் அவங்களையும் அவர் உசுப்பி விட்டு அவங்க அப்படி தானம் செய்யணும்னு சொல்லி அப்படியே அவர்கள் அப்படி உற்சாகப்படுத்திய சமயத்தில் வந்த வரவேற்பு எனக்கே மேலே ஒரு பெரிய உத்வேகத்தை தந்தது. கடந்த ஒரு 35 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு 120 இப்படிப்பட்ட முகாம்கள் நடத்தி தானங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் கடைசியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த அந்த இயக்கத்திற்கு ஒரு முழுமையான உருவம் தந்தோம். இந்த சமயத்தில் நான் சார்ந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ மதம் அந்த சமயத்தில் ஒரு சிறப்பாண்டாக கொண்டாடியது. இயேசு பெறான் தன்னுடைய உடலை தந்தார், இரத்தத்தை தந்தார். அந்த சமயத்தில் அதை நாங்கள் நற்கருணை என்று சொல்லுவோம். அந்த நற்கருணை என்பது நல்ல கருணை, நன்மை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் என்னுடைய சிந்தனை இப்படி ஓடியது. இரத்த தானம் என்று சொல்லலாம், பல்வேறு தானங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோமே. இந்த சமயத்தில் நாம் சார்ந்திருக்கின்ற இயேசு பிரானாக இருக்கட்டும், மற்ற மதங்களை சார்ந்த மகான்கள் மகாத்மாக்கள் இருக்கட்டும், அவர்களும் இப்படிப்பட்ட தியாக சிந்தையினால் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த இயேசு பெருமான் தன்னுடைய உடலை தந்தது போல, இரத்தத்தை தந்தது போல, நாமும் நமது உடலை தருவோம், இரத்தத்தை தருவோம். அவர் தானம் செய்தார் நம்மை வாழ்வு வைக்க. அந்த ஒவ்வொரு மதமும், அந்த மத சான்றோர்களும் பெரியோர்களும் ஆன்றோர்களும் மற்றவரை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் தங்களுடைய நல்ல செய்தியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல செய்தியை நல்ல செய்தியாக மட்டுமல்லாது ஒரு நல்ல செயலாக உருவாக்கும் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தானத்திற்கு, இந்த இயக்கத்திற்கு ஒரு உரு கொடுத்தோம். இந்த ஆண்டு தான் 2009 தான் அது பதிவு செய்தோம். ஆனால் பதிவு செய்த ஆண்டே இவ்வாறு நீங்கள் அழைத்து ஒரு கேள்விகளை கேட்கின்ற சமயத்தில் உங்களோடு கலந்து கொள்வதிலே, இணைந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன்.
சார், இப்போ உடல் உறுப்பு தானம் செய்யறதுல வந்து மக்கள் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு? ஏன்னா நீங்க கிராமப்புறங்கள்ல கூட நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க இல்லையா? அங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதை? இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூழல். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் நகர்ப்புறங்களில் 4 காரியங்கள் தெரிகிறது, ஆகவே நிச்சயமாக இந்த மாதிரி தானம் அப்படி பற்றி பேசிக்கிட்ட சமயத்தில் வரவேற்பு தருவார்கள் என்று. இந்த சமயத்தில் எனக்கு கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக கிராமங்களில் பேசிய சமயத்தில், அந்த மக்களுடன் பேசிய சமயத்தில் எனக்கு கிடைத்த அந்த ஃபீட்பேக் என்று சொல்கின்றோமே, அது வந்து என்னையே மேலும் உற்சாகப்படுத்தியது. காரணம் என்னவென்றால், எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொன்னோம் என்றால், அவர்கள் வந்து கல்லூரிக்கு செல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு நாணம் இருக்கிறது. அது கிராம மக்களாக இருக்கட்டும், சேரி மக்களாக இருக்கட்டும், மற்றவருக்கு வாழ்வு தருகின்றோம் என்று சொல்கிற சமயத்தில் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் பேச ஆரம்பித்தது அந்த கிறிஸ்துவ அந்த மதத்துடைய வட்டத்திலிருந்து. ஆனால் இது வந்து மனித அபிமான முறையில் பேசுகின்ற போது மதங்களையும் கடந்து மனிதத்தை முன்வைத்து சாதாரண சராசரி மக்களும் இதை வந்து ஏற்றுக்கொண்டு முன்வருவதை பார்க்கின்ற சமயத்தில் மேலும் உற்சாகம் இருக்கிறது. எனக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு நெருடல் என்னவென்றால், இப்படி சாதாரண நம்முடைய இந்திய மக்கள், தமிழ் மக்கள் இந்த வாஞ்சியுடன் செய்கிற சமயத்தில் இன்னும் அவங்களை தட்டிவிட முடியலையே, இன்னும் அவங்களை கூட்டி வர முடியலையே, இதற்கு மேலும் மற்ற அரசு சார்ந்ததோ மற்றவைகளும் ஒரு இணைந்து வரவில்லையே என்ற அந்த ஒரு நெருடுதலாக இருக்கிறது. ஆனால் முயற்சி எடுக்கின்ற சமயத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பையும் கடந்து மக்கள் வரவேற்பு தருவதை நான் பார்த்து வந்திருக்கின்றேன். அது நிச்சயம் ஒரு சிறப்பான விஷயம். இப்போ உடல் உறுப்பு தானம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க தன்னுடைய உடல் உறுப்பையோ இல்லை தன்னுடைய இறந்து போன சகோதரர்கள் உறவினர்களுடைய உடல் உறுப்பையோ தானம் செய்யணும்னா யாரை அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சமயத்தில் வந்து தானங்கள்னு சொல்லி ஒரு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து யாரை அணுக வேண்டும் என்று வழிமுறைகள் இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்லுமோ என்னமோ, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதாவது இரத்த தானம், கண் தானம், எலும்பு தானம், தோல் தானம், தொப்புள் கொடி ஸ்டெம் செல் தானம், உறுப்பு தானம், உடல் தானம் என்று சொல்லி 7 வகைகள் இருக்கிறது. இப்போது அப்படி எல்லாம் அந்த தானங்களெல்லாம் பற்றி பார்க்கின்ற சமயத்தில் இந்த 7 வகைப்படுத்தி சொல்லலாம். ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் அங்கங்கே தொடர்புகள் இருக்கிறது. இப்போ இரத்த தானமாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவிலேயே இரத்த தானம் செய்வதிலே 4வது மாநிலமாக இருக்கிறது. அதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பிளட் டோனர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகிறது. அப்புறம் ஒவ்வொரு வங்கியும், அது மேலும் நடிகர்களுடைய ரசிக மண்டலமும் கூட, ஏன் சில மற்ற அரசியல் அமைப்புகள் கூட இந்த தானங்களை எல்லாம் செய்கின்றார்கள், அவர்களும் பதிவு செய்கின்றார்கள். ஆகவே அவர்களை அணுகலாம், இந்த இரத்த தானமோ கண் தானமோ. ஆனால் இதில் முக்கியமாக பேச வேண்டியது மற்ற உறுப்பு தானங்கள். அதாவது அப்படி பார்க்கின்ற சமயத்தில் எலும்பு தானம், இந்த தோல் தானம், அந்த ஸ்டெம் செல் தொப்புள் கொடி தானம், உறுப்பு தானம், உடல் தானம், மற்ற ஏழை பொறுத்த மட்டுமே அந்தந்த வங்கிகள் இருக்கிறது. சாதாரணமாக அரசு மருத்துவமனைகளிலே இருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு தானத்தை பொறுத்த மட்டும் வங்கிகள் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற சமயத்தில் தொடர்பு கொண்டு அவர்களிடமே நேராக பதிவு செய்வதே சிறப்பாக இருக்கும். உடல் உறுப்பு தானம் கொடுக்குறவங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு சொன்னீங்க. இந்த உடல் உறுப்பு தேவைப்படுறவங்க வந்து யாரெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா தானம் பண்ணுற இடத்துல வந்து இன்பிட்வீனில் வந்து சில இடைத்தரகர்கள் வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆக்கிடுறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இது கொஞ்சம் சிரமமான காரியம். ஏனென்றால் இடைத்தரக இல்லாவிட்டாலும் கூட மக்களுக்கு விழிப்புணர்வு போய் சேர முடியாது. இது ஒரு பெரிய உள்ள காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கலாம், விழிப்புணர்வு தரலாம். ஆனால் அது வந்து மக்களை வந்து முழுமையாக சென்றடைவதற்கு ஒரு இடைப்பட்ட நபர்களும் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை ஒரு வணிகம் ஆக்கிவிடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ஆனால் இந்த சமயத்தில் அவர்கள் மூலமாக செய்தியை கிடைத்த பிறகு தானம் செய்ய விரும்புகின்றவர்கள், தானம் பெற விரும்புகின்றவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த இயக்கங்கள், அமைப்புகளையே தொடர்பு கொள்வது நலமாக இருக்கும். இந்த சமயத்தில் இந்த தான இயக்கம்லாம் அதற்கு வந்து மனமுவந்து முன் வருகிறது, அந்த அப்படிப்பட்ட பணியினை ஆற்றுவதற்காக. அவை தரகளின் மூலமாக அந்த விழிப்புணர்வு பெறட்டும். ஆனால் அவர்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடாது. ஸோ இந்த இடைத்தரகர்கள் மூலமாக தான் அப்ரோச் பண்ணணுமா, இல்லை வேறு வழியில்? அதை நேரடியாகவும் இந்த இப்போ அமைப்புக்கெல்லாம் வந்து விட்டது. அதாவது இப்போ உதாரணத்திற்கு இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் என்றால் மோகன் லைஃப் ஃபவுண்டேஷன் இருக்கிறது. அல்லது மற்ற தானங்களை பொறுத்த மட்டும் அரசு பொது மருத்துவமனைகளில் அதற்கான வங்கிகள் இருக்கிறது. 3வது சென்னை மாநகரத்தை பொறுத்த மட்டிலும், தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தன்னார்வம் உள்ள இரத்த தானங்களுடைய இயக்கம் இருக்கிறது.
தானம் இயக்கமும் இருக்கிறது. சார், பல உறுப்புகளுடைய தானங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச டொனேஷன் எப்படின்னாக்கா கண் தானம் தெரியும், ரத்த தானம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த 2 விஷயத்துலையும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, யார் யார் கண் தானம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எத்தனை நேரத்துக்குள்ள ஒரு இறந்த பிறகு எத்தனை நேரத்துக்குள்ள அந்த கண் தானம் செய்யலாம்? அதேமாதிரி ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்குள்ள பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது வரமுறை இருக்கா செகண்ட் டைம் பண்ணுறதுக்கு? நான் இரத்த தானத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். அதாவது 45 கிலோ உள்ளவர்கள், 18 வயதுக்கு மேலாக 65 வயது உள்ளவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2007 இந்திய அரசு மருத்துவத்துறை இவ்வாறாக ஒழுங்கு செய்திருக்கிறார். அப்படி 65 வரை உள்ளவர்கள் இரத்த தானம் செய்யலாம். ஆணோ பெண்ணோ தாராளமாக செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்களாக இருக்கின்ற போது ஆண்டுக்கு 4 முறையும், அப்படி என்றால் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும், பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டுக்கு 3 முறையும், அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம். சில காலகட்டங்களிலே அந்த இரத்த தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு பெண்களாக இருக்கிற சமயத்தில் மாத விளக்கோ அல்லது பிரசவ சமயமோ என்ற சில குறிப்புகளை, ஒரு 10-12 குறிப்புகளை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக இப்போது இப்படி செய்ய வேண்டும். அப்போ ஆண்கள் என்று சொல்கின்ற சமயத்தில் 4 முறையும், பெண்கள் என்று சொல்கின்ற சமயத்தில் ஆண்டுக்கு 3 முறைன்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம மருத்துவ பரிசோதனை செய்கின்றோம். உடனடியாக இரத்தத்தை வாங்குவதில்லை. இது மக்களுக்கு இதையும் தெரிய வேண்டும். எவ்வளோதான் குறிப்புகள் வைத்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த மருத்துவரிடம் வருகின்ற சமயத்தில் தக்க பரிசோதனை செய்து அந்த சமயத்தில் இரத்தத்தை அவங்க தானம் செய்கின்ற போது அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையோ சிக்கலோ சிரமமோ வராது என்று வருகின்ற பட்சத்தில் தான் அவர் எடுக்கின்றார். இறுதியாக நான் ஒரு கிராமத்தில் ஒழுங்கு செய்திருந்தேன். அந்த சமயத்தில் 90 பேர் வந்தார்கள். ஆனால் எடுத்தது 48 பேர் தான். ஆனால் அந்த 90 பேரையும் பாராட்டினோம், வருகின்றார்கள், முன்னே வருகின்றார்கள் என்று. தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆண்டுக்கு 6,50,000 பிளட் யூனிட்ஸ் தேவைப்படுகிறது. கிடைப்பதோ 4,75,000 யூனிட்ஸ் மட்டுமே. இந்தியாவை பொறுத்த மட்டும் 70 லட்சம் தேவைப்படுகிறது. கிடைப்பது 50 பட்சம் தான். ஆனால் நிச்சயமாக விழிப்புணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தானம் செய்வருடைய எண்ணிக்கையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கண் தானத்தை பொறுத்த மட்டும் இறந்த யாரும் தரலாம். நம்முடைய குறிப்பின் பிரகாரம், அதை அரசு மருத்துவத்துறையின் குறிப்பின் பிரகாரம் கண்தானம் செய்ய விரும்புகின்றோம் என்று கையொப்பம் தந்தவர்கள் மட்டுமல்ல, அப்படி கையொப்பம் தந்து உறுதி தராதவர்கள் கூட இறந்த சமயத்தில் அவருடைய குடும்பத்தாரோ உற்றார் உறவினர்களோ தானம் செய்தால் என்ன என்று முன் வருகின்ற சமயத்தில் அந்த தானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் காலம் இருக்கிறார். அவர் இறந்த பிறகு அவருடைய கண் அந்த பகுதியில் ஈரமான பஞ்சையோ துணியோ வைப்பது சிறப்பாக இருக்கும். ஒரு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். மேலே அந்த மின் விசிறியை நிறுத்தி விட வேண்டும். ஏன்னா இங்கே ஈரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மேலே ஃபேனை மின் விசிறியை போட்டோம் என்றால் அது உலர்ந்து போகும் என்பதற்காக அந்த குறிப்பையும் சொல்கின்றார்கள். 6 மணி நேரத்துக்குள்ளதாக அந்த கண்தானம் எடுக்கப்பட வேண்டும். இந்த சமயத்தில் அவர்கள் இறந்தவரை எடுத்து போக வேண்டிய தேவையில்லை. கண் வங்கிக்கு அவர்கள் தொடர்பு கொண்டு இறந்த உடனே அந்த செய்தியை தருகின்ற பட்சத்தில் அவர்களே வருவார்கள். விரைந்து உடனே எடுப்பார்கள். எடுக்கின்ற அந்த காலகட்டம், அந்த கால நேரம் 10 நிமிடங்கள் தான். அந்த சமயத்தில் அந்த எடுத்த பகுதியை சரி செய்து பதப்படுத்தி எடுத்ததே தெரியாமல் ஒழுங்குபடுத்தி செய்வார்கள். சார், இப்போ தானம் பற்றி பேசும்போது எலும்பு தானம், அப்புறம் தொப்புள் கொடி தானம் பற்றி கேட்கணும் சார். ஏன்னா இது அவ்வளோவா பரவலாக தெரியாத ஒரு விஷயம். இந்த தானம் செஞ்சதுக்கு அப்புறம் வங்கிகளில் இது எவ்வளோ நாள் இருக்கும்? இது யார் யாரெல்லாம் தரலாம், யார் யாரெல்லாம் தரக்கூடாது? எலும்பு தானத்தை பொறுத்த மட்டும் உயிரோடு இருக்கும்போது கூட தரலான்னு இப்போ விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் சிறப்பானது நம்ம பதிவு செய்து இறந்த பிறகு தருவது. அதுலேயும் ஒரு கணக்கு சொல்கின்றார்கள். 50 வயதுக்குள்ளதாக இயற்கையான முறையில் மரணம் நடக்கின்ற சமயத்தில் ஏறக்குறைய அனைத்து பெரிய நீண்ட அனைத்து எலும்புகளையும் தானம் செய்யலாம். 50 வயதுக்கு மேலாக இறக்கின்ற சமயத்தில் சில எலும்புகளை மட்டும் அந்த பரிசோதனை செய்த பிறகு அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் எவ்வளோ நாள் வைத்திருக்கலாம் என்றால், இப்பொழுது வங்கியை பொறுத்த மட்டும், அதாவது வங்கியுடைய நிலையினை பொறுத்த மட்டும். ஆனால் இந்த குறிப்பு சொல்ல வேண்டும். நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டும், சென்னையை பொறுத்த மட்டும், நம்முடைய அரசு பொது மருத்துவமனை அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னால் உள்ளது இருக்கிறது. நானும் 4 தடவை போயிருக்கேன். அந்த தொடர்பு கொண்டு பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் எலும்பு தராத காரணத்தால் அங்கே ஒன்று சேமிக்கப்பட்டு வைப்பதாக இல்லை. அதுக்கு ஆனால் அப்படி வைக்கணும்னாக்க 3 மாதங்கள் வரை வைத்திருக்கலாம். எலும்பை பொறுத்த மட்டும். இந்த தொப்புள் கொடி அந்த ஸ்டெம்ஸ் பொறுத்த மட்டும் 30 ஆண்டுகள் வைத்திருக்கலாம் வங்கியில்.
ஆனால் அப்படி தான் இப்போ வந்து லைஃப் செல் பேங்க் என்று சொல்லி அந்த தொப்புள் கொடி தாயும் சேயும் சேர்க்கின்ற அந்த தொப்புள் கொடியில் இருக்கிற ஸ்டெம் செல் எடுத்து அதை பத்திரப்படுத்துவதற்கு 30 ஆண்டுகள் வைத்திருக்கலாம். இந்த சமயத்தில் வங்கி சொல்கிறது இது புதிதாக விஞ்ஞானம் வளர்ந்து வருகின்ற அதன் மூலமாக வந்திருக்கின்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 30 ஆண்டுகள் வைக்க முடியாத பட்சத்தில் அதற்காக கட்டிய பணத்தை திருப்பி தருகிறோம் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அதுக்கு செலவாகிறது. ஏறக்குறைய 30,000 75,000 ரூபாய் ஆகிறது லைஃப் செல் பேங்க்கில் ஸ்டெம் செல் வைப்பதற்கு. ஆனால் அவர்கள் சொல்கிற கணக்கு எப்படி என்றால் அந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு அந்த சமயத்தில் அந்த பாரம்பரியாக வருகின்ற நோயினை குணப்படுத்த இந்த தொப்புள் கொடி ஸ்டெம் செல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த நோய்களை கண்ட பிறகு அதற்கு குணப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து செய்கின்ற செலவை பார்க்கின்ற போது இந்த 75,000 இஸ் நத்திங். தட்ஸ் வாட் தே சே. இட்ஸ் எ நியூ மூமெண்ட். ஆனால் இந்த வந்து நமக்கு ரொம்ப வரவேற்பாக இருப்பது என்னவென்றால் இந்த தொப்புள் கொடி ஸ்டெம் செல்லில் இருந்து குணப்படுத்தக்கூடிய நோய்கள் மட்டும் இப்போது விஞ்ஞானத்துடைய கணக்கு பிரகாரம் 77 நோய்களை குணப்படுத்த முடியும். சார், இந்த எலும்பு தானம் பற்றி பேசும்போது சில பேருக்கு வந்து சின்ன வயதிலே வந்து எலும்பு தேய்மானம்லாம் ஆயிடுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொடுக்கலாமா? அது எப்படி? அது தானத்தை பொறுத்த மட்டும் இந்த ஒரு குறிப்பு வைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்க வேண்டும் என்று மனதிலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பொழுது கொடுப்போம். அது தானம் பெறுபவர்களுக்கு பயனுள்ளதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மருத்துவர்களாக இருக்கட்டும். ஏனென்றால் இப்பொழுது இப்படிப்பட்ட தானத்தை பற்றிய விழிப்புணர்வு பரவலாக வருகின்ற சமயத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அழைப்போம். கொடுக்க முடியாதவர்கள் அதை கொடுக்க அந்த தானத்தை எடுக்க முடியாத பட்சத்தில் முடிவு செய்வது மருத்துவராக இருப்பது நலமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்ன சார், தோல் தானம் பற்றி கூட நீங்கள் ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணீங்க. தோல் தானம் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி தன்னுடைய உடம்புலேயே தோலை இன்னொரு இடத்துல வந்து எங்கே அடிபட்டிருக்கோ அங்கே இடத்துல சர்ஜரிக்காக யூஸ் பண்ணுறது உண்டு. பட் அந்த மாதிரி தோலை இன்னொருத்தருக்கும் தானம் பண்ண முடியுமா? தாராளமாக. இப்பொழுது அது வந்து பரவலாக வருகிறது. நம்முடைய இது மும்பாயை பொறுத்த மட்டும் இதற்கெனே ஒரு நேஷ்னல் ஸ்கின் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கிறார். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னதாக அங்கே போய் அங்கே நானும் உரையாற்றின செய்திகளை தந்தேன். அப்போது எனக்கும் மேற்கொண்டு விவரங்கள் கிடைத்தது. அந்த விவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது மற்றவையெல்லாம் வந்து கம்பேட்டிபிலிட்டி, அது ரத்தம் மற்றதை பொறுத்து கம்பேட்டிபிலிட்டி பார்க்கின்றான். ஸ்கின்னை பொறுத்த மட்டும் கிராஃப்டிங் ஆன பிறகு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு அது வந்து சேர்க்கப்பட்ட உடலோடு சேர்வதற்கு ஏறக்குறைய 3 வாரங்கள் ஆகிறது. அந்த 3 வாரங்களுக்குள்ளதாக அந்த தோல் தன்னுடைய இயற்கையான நிலையிலிருந்து மாறி வருகிறது. ஸோ ஈவன் சும்மா ஒரு உதாரணத்திற்கு ஏ இரத்த குரூப்பு சார்ந்த அந்த தோல் தானர் ஒரு பி குரூப்பு சார்ந்த அவருக்கும் தானம் செய்யலாம். ஏன்னா அந்த ஸ்கின் லூசஸ் தட் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற சமயத்தில் அது நடக்கிறது. அவை அப்படி செய்யலாம். அதுக்கு இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுது. இறந்த பிறகு அந்த ஒரு ரேசர் மாதிரி வைத்து அப்படியே எடுக்கின்றார்கள். அந்த தோல் அப்படியே வருகிறது. அதை பதப்படுத்தி தருகின்றார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் சொன்னாப்புல முந்திலாம் வந்து கிராஃப்டிங்னு சொல்லி ஒரு தீக்காயம் பட்டது என்றால் அவருக்கு வந்து மறைவான பகுதிகள் எடுத்து வைப்பார்கள். ஆனால் இப்போதெல்லாம் வந்து இறந்த பிறகும் கூட அவருடைய உடலுடைய முழு பகுதியிலிருந்து இல்லாவிட்டாலும் கூட எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அதை அப்படி எடுத்து ரேசர் மூலமாக எடுத்து அதற்குள்ள சிறப்பான ரேசர் மூலமாக எடுத்து அதை அப்படியே தானம் செய்கிறார். இதற்கும் வங்கிகள் இருக்கு. வங்கிகள் வந்துருச்சு. தட்ஸ் நோன் அஸ் ஸ்கின் பேங்க். ஓகே, சென்னையிலே வந்து விட்டது. சார், உடல் தானம் பற்றி பேசும்போது சார், இந்த பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உடல் தானம் செய்யணும்னா அதுக்கான முறைகள் என்ன, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். 1994 இந்திய அரசு இந்த உடல் உறுப்பு தானத்துடைய சட்டத்தின் அடிப்படையில் மூளை சாவு உள்ளவர்கள் மட்டுமே இறக்கலாம். நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருவோம் இதேந்திரன் கேஸ். அந்த மூளை வந்து 17 வயது அந்த சிறுவன், அந்த இளைஞன் அப்படி வந்து அந்த மூளை சாவு ஏற்பட்ட சமயத்தில் அதை வந்து 3 டாக்டர்ஸ் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு வந்து சிகிச்சை செய்கின்றவர்கள் இல்லை, அரசு சம்மந்தப்பட்டவர்களும் உட்பட அவர்கள் வந்து அதுக்கு வந்து இது வந்து மூளை சாவு பிரெயின் டெத் என்று சொன்ன பிறகுதான் மற்ற 7 வகை அந்த உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம். இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக எனக்கு தெரிந்தவன் 6 மாதங்களுக்கு முன்னதாக தமிழக அரசு இதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய சென்னையில் இருக்கின்ற அரசு பொது மருத்துவமனையிலே அவரை நியமித்திருக்கிறார்கள். டாக்டர் அமுதநாதன் என்பவர் அவருடைய தலைமையிலே இப்போது ஈடுபடுகிற இந்த அமைப்பு இருக்கிறது. அவர்கள் வந்து இவ்வாறாக மூளை சாவு நடைபெற்ற
நபர்கள் இடங்கள் பொறுத்த மட்டில் அவர் உடனடியாக தொடர்பு கொள்கின்ற சமயத்தில் அவர்களே அந்த தக்க குழுவினரை அனுப்பி வைத்து அல்லது அங்குள்ளவர்களையே அதை தொடர்பு கொள்ள செய்து அவர்கள் அதை வந்து உறுதி செய்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அந்த தானங்கள் செய்யப்படுகின்றன. இப்போ உடல் உறுப்பு தானம் பற்றின விழிப்புணர்வு முகாம்கள் நீங்கள் நிறைய இடத்துல நடத்திருக்கீங்க. அங்கெல்லாம் இந்த முகாம் நடத்துகிறப்போ மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களுக்கு எப்படி இருந்தது? தொடக்கத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்றார்கள். ஏன்னா ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவை வந்து மக்கள் ஏதோ நம்ம கொடுத்தா நமக்கே வந்து சுகமும் குறைந்து விடுமோ, ஆரோக்கியம் இல்லாது போய்விடுமோ, நலம் இல்லாது போய்விடுமோ என்று சொல்லி ஒரு தயக்கம் தொடக்கத்தில் இருக்கிறது. ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொல்லுகின்ற சமயத்தில் மக்கள் இதனால் நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை, இதே சமயத்தில் நமக்கு ஒரு சிறப்பு உண்டு, மற்றவரையும் வாழ வைக்கின்றோம். அதை விட முக்கியமானது இவ்வாறாக நாம் வந்து தானம் செய்கின்ற சமயத்தில் நமது உடலும் மேலும் ஒரு வீரியம் வளம் பெறுகிறது என்று அப்படி எடுத்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஃபீட்பேக்கை நான் முன்னதாக சொன்னது போல் நான் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே வரவேற்பு வருகிறது. தானம் இயக்கத்தின் நிர்வாக இயக்குனராக இருக்கீங்க. இதை தவிர நீங்கள் வந்து 56 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் உறுப்புகள் தானம் சார்ந்து கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க. எழுதுறதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் வரதுக்கான காரணம் என்ன? ஒரு 2-3 காரியங்கள் அப்படி சேர்ந்து வந்ததால் வந்தேன். ஒன்று, ஓகே நம்ம படிக்கிறோம், அறிவை வளர்த்துக்கிறோம், அது நமக்கு வந்து ஒரு சிறப்பு தருகிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெற்ற அறிவை நாம் மட்டும் பயன்படுத்தி கொண்டால் அது வந்து சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லி அதை பகிர்வோமோ, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளை என்னை பொறுத்த மட்டும் பார்க்குற சமயத்தில் இந்த மாதிரி தான இயக்கத்தின் மூலமாகவும் மற்ற சமூக பணி மூலமாகவும் அல்லது நான் வந்து ஆசிரியர் பணி மூலமாகவும் அது மற்ற அந்த மதத்தை சார்ந்த பல்வேறு பணிகள் மூலமாக மக்கள் தொடர்பும் அனுபவம் வந்திருக்கிறது. அப்போ அந்த அறிவையும் அனுபவத்தையும் அப்படி இணைக்கிற சமயத்தில் ஒரு புது சிந்தனைகள் வளர்கிறது. அந்த சிந்தனை அப்படி எழுத்தில் போடுறோம். நான் இன்னைக்கு கூட நான் வந்து பெரிய எழுத்தாளர்லாம் நான் பார்ப்பதில்லை என்னையே. ஆனால் எழுதிய சமயத்தில் அந்த வார்த்தைக்கு ஒரு அழகு இருந்தப்போ, சிந்தனைக்கு ஒரு சிறப்பு இருந்தப்போ, படித்தவர்கள் வாசித்தவர்கள் இது வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து இன்னும் மேற்கொண்டு செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு உத்வேகம் தர அப்படியே எண்ணிக்கை வளர்ந்து விட்டது. அந்த 56 புக்கில் வந்து ஏறக்குறைய ஒரு 14 நூல்கள் இப்போது கல்லூரி பல்கலைக்கழகத்திலே பாடநூலாக இருக்கின்றது. அதை விட அந்த 56 நூல்களை வைத்து ஒரு 5 பேர் எம்ஃபில் முடித்திருக்கிறார்கள். 2 PhD டாக்டர் ஆய்வுக்கான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. 1 ஆய்வு இந்த மாதம் அதை திருச்சி பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பணம் செய்வதாக இருக்கின்றார். இதெல்லாம் நம்ம கேட்குற சமயத்தில் அதுவே ஒரு பெரிய உசுப்புதலாக இருக்கிறது. உண்மையில் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தானம் செய்யறதுங்கிறது ஒரு சிறப்பான சேவையாக இருந்தால் கூட அதை பற்றின விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு வந்து முகாம்கள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது அதையும் ஒரு சிறப்பான சேவைன்னு சொல்லணும். உங்களுடைய தானம் பற்றின புத்தகங்கள், உங்களுடைய சமூக சேவை பற்றின புத்தகங்கள் பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. ஓகே. இன்னைக்கு காலை மலர்ல நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் தானம் இயக்கத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஜெரி அவர்கள். ஆரம்பத்துல வந்து உடல் உறுப்பு தானம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. யார் யாரெல்லாம் தானம் செய்யலாம், யார் யாரெல்லாம் தானம் செய்யக்கூடாது, அப்படி தானம் செய்யறவங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். பல்வேறு சப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் ஒரு 56 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் தானம் பற்றி எழுதியிருக்கீங்க. நீங்கள் இப்போ சொன்ன எலும்பு தானம், கண் தானம், ரத்த தானம், தோல் தானம், தொப்புள்குடி தானம் எல்லாத்தையும் அதில் கவர் பண்ணியிருக்கீங்க. இது தவிர்த்து நீங்கள் சமூக சேவைகள் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் முன் வச்ச விஷயங்கள் என்ன? முன்வைத்த காரியம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த சமயத்தை நான் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புவது, ஒன்று தலித் மக்களுடைய எழுச்சி, 2வது பெண்களுடைய வளர்ச்சி. அதாவது தலித் மக்களுடைய எழுச்சியை பற்றி ஏன்னாக்க, நான் கிராமங்களில் பணியாற்றிய சமயத்தில் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்கும் அதே சமயத்தில் ஒரு மூட நம்பிக்கைக்கும் அதே சமயத்தில் ஒரு காலகட்டத்தில் இவ்வாறாக அவர்கள் வந்து ஒடுங்கி கடந்ததை இன்னும் அவர்கள் வந்து நியாயப்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழலையும் பார்த்த சமயத்தில் அதற்கான காரியங்கள், அதிலிருந்து அவர்கள் விடுதலைக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியங்கள், அந்த சமயத்தில் அவங்களுக்கு தேவையானவைகள், அது கல்வியாக இருக்கட்டும், விழிப்புணர்வாக இருக்கட்டும், அதே சமயத்தில் அவங்க சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் அரசியலில் அவங்க பெற வேண்டிய நாணங்களாக இருக்கட்டும், அதன் குறித்த முற்றிலும் அவர்கள் வந்து இப்போது இருக்கின்ற நிலையை மாறி வருவதற்கு வளர்கின்ற தலைமுறை மேற்கொள்ள வேண்டிய நடப்புகள், இதெல்லாம் அப்படியே வெளிச்சம் போட்டு பார்த்தோம். வெளிச்சம் போட்டு அப்படிப்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றேன். இந்த சமயத்தில் நான் தொடக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற
ஒரு கூத்துரம் பாக்கம் என்ற வில்லேஜில் அப்படி தொடங்கினேன். அங்கே தான் எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு விழிப்பு உணர்வு எனக்கே கிடைத்தது. ஏன்னா அவருக்கு வந்து தலித் மக்கள் அந்த சமயத்தில் வந்து 27 குடும்பம், ஆனால் மற்றவர்கள் ஒரு 400 குடும்பம் இருந்தாங்க. இந்த 27 குடும்பம் அப்படியே ஒடுங்கி கிடந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து போய் தங்கியிருந்தப்ப முதல்ல 1 மாதம் அவங்களோட தங்கியிருந்தேன். அப்படி தங்கியிருந்த சமயத்தில் நான் பார்த்தேன், அவர்கள் இருக்கின்ற அடிமைத்தனத்தையே நியாயப்படுத்தி கொண்டார்கள். அந்த சமயத்தில் அது வந்து இதான் எங்களுடைய தலைவிதி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை என்று அப்படி மாற்றுகின்ற சமயத்தில் தான் அவர்களுக்கு ஒரு புதிய பாதை கிடைத்தது. பிறகு வந்து செங்கல்பட்டு அருகே இந்த மல்லிகாபுரத்தில் ஒரு 6 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த சமயத்தில் அவங்க இதே மாதிரி அந்த சமயத்தில் அவர்கள் வந்து உத்தரமேரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் அருகிலே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து காலமாக தலைமுறையாக வாழையாக இவ்வாறாகவே அவர்கள் இருந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் அப்படி தட்டுகின்ற சமயத்தில் சிந்தனை வளர்ந்தது. அதாவது அவர்களுடைய காரண காரியங்களை புரிந்து அவர்கள் வந்து மேற்கொள்ள வேண்டிய சிறப்பு நடவடிக்கையை பற்றி ஒன்று எடுத்து சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து நூலாக எழுதலாம். எழுதுகிற சமயத்தில் இன்னொரு பரந்த சமுதாயம் வாசிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் மற்றவர்களும் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அந்த தலித் மக்களை இப்படி உயர்த்தக்கூடிய அளவிற்கு அவர்களும் நேசக்கரங்களை நீட்டுவார்கள். அப்படிப்பட்ட முறையில் நூல்கள் எழுதினேன். இது முதல் மையம். 2வது மையம் நான் முன்னதாக சொன்னது போல் இது வந்து பெண்களுடைய எழுச்சி. ஏனென்றால் அந்த தலித் மக்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் இந்த சமயத்தில் அது ஆண் பெண் என்ற பொறுத்த மட்டில் ஒரு நிச்சயமாக வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. நவீன உலகத்தில் கூட இன்னும் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது மாதிரி ஒதுக்குப்புறங்களில் அது இன்னும் ஆழமான பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு வந்து ஒரு காரணம் உண்டு. நான் வந்து அப்படி படித்துக்கொண்டு என்னுடைய மேல் படிப்புக்காக ராமசாமி பெரியாருடைய சிந்தனையை படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க ஆரம்பித்த சமயத்தில் அது மற்ற கருத்துக்களை எல்லாம் கண்ணோட்டமாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அதை வந்து இப்படி நான் வந்து படித்து கொண்டிருந்தபோது தெரிந்தது ராமசாமி பெரியார் அவர்கள் அந்த சமயத்தில் பெண் விடுதலைக்கான அவருடைய காரண காரியங்களெல்லாம் அதற்கான சாத்தியங்களெல்லாம் பேசியிருக்கின்றார் என்று சொல்லி அதை தொகுத்து பார்த்தேன். அதுவும் எனக்கு ஒரு சிந்தனையாக கிடைத்தது. அது கண் சிவந்தான்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கேன். அது பெரியார் பார்வையில் பெண்ணினம் அப்படின்னு சொல்லி ஒரு இது 2ஆம் தலைப்பு இட்டு, ஆனால் கண் சிவந்தாள் என்ற அந்த முதல் தலைப்பில் அந்த நூலை எழுதினேன். அதை எழுதிய சமயத்திலிருந்து அது எனக்கும் ஒரு உத்வேகம் வந்தது. பெண்களையும் உண்டு தரட்ட அவர்களுடைய சக்தியை உருவாக்க, அது கிராமமாக இருக்கட்டும் அது சாதாரண அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்களுக்கும் ஒரு சமப்பங்கு வேண்டும் என்ற முறையிலே அப்படிப்பட்ட கருத்தை வைத்து நூல்கள் அப்படி எழுத ஆரம்பித்தேன். தொடர்ந்து எழுதுகின்றேன். சார், பெரியார் சார்ந்து புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இன்னும் குறிப்பாக வந்து மதங்கள் மூட நம்பிக்கைகள் பற்றியும் ஆய்வு செஞ்ச புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். சாதாரணமாக பெரியாரை பொறுத்த மட்டும் ஒரு நாத்திகவாதின்னு சொல்வார்கள். நான் வந்து ஒரு சமயத்தை சார்ந்திருக்கேன்னா நான் ஒரு ஆத்திகவாதி. ஆனால் இங்கு தான் எனக்கு ஒரு சவால் கிடைத்தது. ஏன்னா அந்த நாத்திகத்திலும் ஒரு ஆத்திகம் இருக்கிறது. ஏன்னா ஒரு மதத்தை பற்றி பேசுகின்ற போது மதத்திற்கு அப்படியே நாம் வந்து உறுதுணையாக இருந்து அதை வளர்த்து வைக்கலாம். அதே சமயத்தில் மதத்தில் இருக்கின்ற சீர்கேடுகள், நீங்கள் கேட்டது போல மூட நம்பிக்கைகள் இருப்பதையெல்லாம் எதிர்த்து எச்சரிக்கை தந்து அதை வந்து சீர் செய்வதே ஒரு பெரிய சேவை. அந்த இதை செய்தவர் ராமசாமி பெரியார் அவர்கள். நான் வந்து அவர் வந்து இந்து மதத்தை சார்ந்திருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசியிருக்கின்றார், முகமதிய மதத்தை பற்றி பேசியிருக்கின்றார், புத்த மதத்தை பற்றி பேசியிருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 47 ஆண்டுகள் அந்த சிந்தனைகள்லாம் அப்படி தொகுத்து அவர்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் தொகுத்து பார்க்கின்ற சமயத்தில் மதங்களை அவர் வந்து ஒரு 4 வகைப்படுத்தி அதன் அடிப்படையில் ஒரு புதியன உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படி தான் நான் பார்த்தேன். நான் வந்து ஆய்வு முடித்த சமயத்தில் அவர் உயிருடன் இல்லை. ஆனால் அவரோட தொடர்பு கொண்டிருந்தோன்னு நான் பேசி பார்த்தேன். ஆனால் எனக்கு உள்மனது சொல்கிறது, ராமசாமி பெரியார் மட்டும் இப்போது இருந்தால் நான் இப்போ சொல்ல இருக்கின்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அதை எப்படி என்றால், வெறுமனே மதங்கள் இறப்புக்கு பிறகு வருகின்ற மறுபிறப்பை பற்றி அப்படி பேசுகின்ற மதங்களை பொறுத்த மட்டும் அவருக்கு உடன்பாடு இல்லை. 2வது, அப்படியே இப்பொழுது நிகழ்காலத்தை பற்றி வரலாற்றை பற்றி பேசுகிற சமயத்தில் வெறுமனே மத சடங்குகளை பற்றி பேசுகின்ற அந்த அப்படிப்பட்ட மதங்களுடன் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் 3வது, அதாவது மதங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுவதுமோ நிகழ்காலத்தையும் இப்போது இருக்கின்ற சமுதாயத்துடைய நடப்புகளையும் கணக்கில் எடுத்து அதை சீர் செய்யவும் சிறப்பு செய்யவும் மக்கள் அனைவருக்கும் சுய மரியாதை தரவும் ஒழுக்கத்தை தரவும் அந்த விதத்தில் பகுத்தறிவை தரவும் இதெல்லாம் பெரியார் பயன்படுத்திய வார்த்தைகள். அதை தருகின்ற சமயத்தில் அந்த மதத்தை நான் வந்து அது
அந்த அப்படிப்பட்ட மதத்தை நான் ஏற்றுக்கொள்ள அரவணைக்க தயாராக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் ராமசாமி பெரியார் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார். இதை கடந்து 4வது இருக்கிறது. அதுதான் அவருடைய சிந்தனையிலே தலை தூக்கி நிற்கிறது. அதாவது மதங்கள் அனைத்தும் மனிதத்தை மையப்படுத்த வேண்டும். மதம் என்று சொல்லி ஏதோ மதம் பிடித்து சுருங்கி விடாமல் விரிந்து பார்த்து மனித வர்க்கத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு முன் வருகின்ற சமயத்தில் அந்த மனிதம் வேண்டும், அந்த விதத்தில் அந்த புனிதம் வேண்டும். என்னுடைய ஆய்வுக்கே இந்த பொருளை தான் எடுத்திருந்தேன். அந்த சமயத்தில் அவர் பெரியாரை பற்றிய ஆய்வு நூலாகவே மனிதம் என்று தலைப்பிட்டு இருந்தேன். அது நீங்கள் சொன்னது போல மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு நல்ல நம்பிக்கையும் அனைத்து மக்களும் மதங்களும் மார்க்கங்களும் இணைந்து வந்து வளர்வதாக இருக்க வேண்டும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஆக்சுவலாக புத்தகங்கள் சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் பார்க்குறப்போ ஒரு பெரிய ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தை அனலைஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஒரு பக்கம் வந்து தானம், இன்னொரு பக்கம் வந்து பெரியாருடைய கொள்கைகள் பற்றி, இன்னொரு பக்கம் பெண்கள் முன்னேற்றம், சமூக சேவை, நிறைய சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கீங்க. இது தவிர ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நிறைய இருக்கீங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பல்விதமாக சொல்லலாம். ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஐ லைக் டு டிஃபைன் திஸ் வே. நான் இப்படி வரையறுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் த எபிலிட்டி டு கோ பியாண்ட் ஒன் செல்ஃப். தன்னையே மறந்து கடந்து துறந்து எப்போ ஒருத்தன் வந்து ஒரு பரந்த வட்டத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அப்படி ஒரு தன்னுடைய சிந்தனையையும் தன்னுடைய செயலையும் வைத்துக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் பர்சன். இங்கே வந்து மதம் வந்து அதுக்கு துணை இருக்கலாம். நம்ம படித்த தத்துவங்களோ இலக்கியங்களோ அதுக்கு வந்து ஆதரவு தரலாம். ஆனால் அது வந்து அதில் முடங்காமல் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் அந்த சமயத்தில் வந்து உடல் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்தில் ஒரு ஆன்மா இருக்கிறது, ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. அந்த ஸ்பிரிட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து விரிவுபடுத்துகின்றோமோ அந்த சமயத்தில் சிறப்பு உண்டு. இதை இன்னும் நான் நடைமுறையாக சொல்லணுன்னாக்க, அப்போ என்னுடைய மதத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் என்னுடைய ஜாதியையும் என்னுடைய வர்க்கத்தையும் என்னுடைய வர்ணத்தையும் கடந்து பார்த்து எங்கெல்லாம் நீதி நியாயம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் நான் குரல் தருவேன்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி தலை தூக்கி நிற்கிறார். எங்கெல்லாம் சத்தியம் இருக்கிறதோ சமதர்மத்தை நான் கொண்டு வர வேண்டுமோ அதற்கு நான் வந்து எதையும் சந்திக்க எதையும் செய்ய துணிந்து விட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு அஞ்சா நெஞ்சம் வருகிற சமயத்தில் தட்ஸ் அ ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியே ஆகணும். நீங்கள் எழுதின பல புத்தகங்கள் வந்து எம்பிலுக்கும் பிஹெச்டிக்கும் பாடங்களாக கூட வச்சுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறத ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சொல்கிறது உங்களுடைய அடக்கத்தை காட்டுறது, அதை அப்ரிஷியேட் பண்ணியே தீரணும். தானம்ங்கிற அமைப்புடைய நிர்வாக இயக்குனராக உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதில் என்னென்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, யார் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் நீங்கள் சொன்னது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக ஒன்றது, நீங்கள் அழியக்கூடிய உடலில் இருக்கிற உறுப்புகளை எப்போ முடியுமோ அப்போ தானம் பண்ணணும். அதே நேரத்தில் அழியாத ஆன்மாவுடைய தூய்மையை எவ்வளோ மேலே கொண்டு போக முடியும் அவ்வளோ உன்னதப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும் சொன்னது ரொம்ப ரொம்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எங்கள் காலைமலருக்கு வந்து உங்கள் பார்வையின் போது எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு எங்கள் நன்றி சார். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்காக மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.